ஹாய் ஆல் வெல்கம் டு விபி டெய்லி விலாக்ஸ். அன்றைக்கி காலைல பார்த்தீங்கன்னா யாருமே எழுந்திரிக்கல, நான் மட்டும் தான் எழுந்திரிச்சிட்டு இருந்தேன். ஸோ டீ பன்னெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் பாப்பா துணியெல்லாம் நிறையா இருந்துச்சு. சரி காலையில் வெயில் சூப்பராக இருக்குது, சரி வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காலங்காத்தாலே வந்து க்ளோத்லாம் துவச்சிட்டு என்னோடய கிளாத்ஸும் 2 இருந்துச்சு, 2 3. யூஸ்வலி வீக்லி தான் வந்து துணி போடுவோம். ஸோ அன்றைக்கி வெயில் நிறையா இருந்துச்சுனால நானே துவச்சி வந்துட்டேன். எல்லா துணியும் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட் செம்பருத்தி பூ பறித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூக்கு பக்கத்தில் வந்து குக்கும்பர் ட்ரீ போட்டிருக்கோம். குக்கும்பர் வந்து நல்லா பெருசு பெருசாக வந்துருந்துச்சு. எப்போதுமே வந்து கொஞ்ச நாள் விட்டுட்டா முத்தி போயிடுது. ஸோ வந்து ஓரளவு சைஸ் வந்தோடனே சாஃப்டாக இருக்கும் போதே எடுத்து வச்சிடுறோம். அப்போ தான் வந்து அன்றைக்கே சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஏன்னா டெய்லி ஒரு காய் வருது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக செரி டொமேட்டோ அண்ட் செரி டொமேட்டோவோட அடுத்த சைஸ் ஒரு தக்காளி வருது. அது எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பன் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானம் தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து வெத்தலை செடி பக்கத்தில் வந்து மணத்தக்காளி செடி. வெத்தலை செடி வந்து நிறையா பூச்சி சாப்பிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். சைடெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரௌனாக இருந்துச்சு, நடுவில் ஓட்டையாக இருந்தது. சரி அது அப்படியே செடியிலே விட்டால் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே எடுத்து போட்டு அன்றைக்கி வேஸ்ட்டு தான் ஆச்சு. டேஸ்ட்டும் நல்லா இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா காலைல துணியெல்லாம் காஞ்சிடுச்சு, எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.